மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பயிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். திருவள்ளாட்சி இறைவனாட்சி மண்ணில் மலர இதயமகிழ்ந்து பரிந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். நீலி மாந்தர் ஏற்றம் காண இறைவன் அழைக்கின்றார். எழுச்சி வாழ்வை பிறரில் விதைக்க அவரை விளைகின்றார். விழுகின்ற மனிதமும் அழுகின்ற இதயமும் ஆலயம் மாறுங்கள், அன்பு தேவன் பாருங்கள். ஆலயம் மாறுங்கள், அன்பு தேவன் பாருங்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, மூவர் இறைவனோடும் அன்னை வேளாங்கண்ணி தாயோடும் இன்று இணைந்து நம்மோடு இந்த திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற அருட்தந்தை அவரோடு நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் இன்னும் ஒரு வாரத்தை நமக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து நம் கரம் பற்றி வழி நடத்தி இந்த வாரம் முழுவதும் நாம் செய்கின்ற அனைத்தும் இறைவனுக்கு ஏற்றபடி இருக்க அருள் தர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பிள்ளைகளே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஒவ்வொரு திருப்பலியிலும் இறைவன் நம்மை சந்திப்பதும் தனது அருள் ஆசிரியரை தருவதும் வழக்கம். நான் தகுதி உள்ளவனாக இருக்கிறேனோ இல்லையோ, ஆண்டவருடைய அருள் ஆசீர் என்னோடு என்றும் நிலையாக இருக்கும். அதை முழுமையாக அனுபவிக்க வேண்டுமானால் என் குற்றம் குறைகளை எண்ணி என்னுடைய பாவ சிந்தனைகளை எல்லாம் அகற்றி அவர் தருகின்ற அருளுக்கு ஏற்றபடி வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவர் தருகின்ற அருள் ஆசீர் நம்மில் பயன் தர நமது குற்றம் குறைகளையும் பாவங்களையும் எண்ணி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. உலகின்றோம் யாவை வாழ்த்துகின்றோம் இறைவனை. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றில் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டு இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர். நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதே. தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இரக்கமுள்ள எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீர் தூண்டுகின்றீர். நீர் வழங்கிய இவ்வருளை பெறுகின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூய ஆவியாரால் நாங்கள் புதுப்பிறப்படைந்துள்ளதையும்
இரக்கத்தால் நாங்கள் மீண்டும் மீட்கப்படுவதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அக்காலத்தில் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலபுலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 118 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளதவர் பேரன்பு. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்பு
நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளதவர் பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளதவர் பேரன்பு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கின்றோம். அழியாத மாசற்ற ஒழியா உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டி இருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலையுயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லனா ஒப்பற்ற மகிழ்ச்சியடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்மா மீட்பையும் பெறுகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தோமா என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி
மாற்றி உமக்கே. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விழாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதும் எனும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசு இறைவனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, ஆண்டவருடைய அருளாசிரோடு அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையோடு பாஸ்கா காலத்தின் 2வது ஞாயிறிலே நாம் இருக்கிறோம். இந்த ஞாயிறை இறை இரக்கத்தின் ஞாயிறு என்றும் சொல்வது வழக்கம். அதை பிறகு பார்ப்போம். இன்றைய நற்செய்தியை சரியாக புரிந்து கொள்ள அதை 3 பிரிவுகளாக பிரித்து பார்க்கலாம். 1 பின்னணி, 2 3 கதாபாத்திரங்கள், 3வது தோமா நமக்கு சொல்லுகின்ற பாடம். நற்செய்தியினுடைய பின்னணி, இன்று நாம் யோவான் எழுதிய நற்செய்தி 20வது அதிகாரம் 19 - 31 வரை உள்ள பகுதியை படித்தோம். இந்த பகுதி முழுவதும், இதற்கு முன்பு இருக்கின்ற இந்த அதிகாரம் முழுவதையும் சற்று கவனத்தில் கொண்டால்தான் இது என்ன சொல்லுகிறது என்பது நமக்கு புரியும். ஆகவே இந்த நற்செய்தி பின்னணியை நாம் 3ஆக பார்க்கிறோம். 20வது அதிகாரம் 1 - 18 வரை உயிர்த்த இயேசு மகதலா மரியாவை சந்தித்ததை பார்க்கிறோம். 2வது சிறிய பிரிவு 20வது அதிகாரம் 19 - 23 வரை இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றியதை பார்க்கிறோம். 3வது சிறிய பகுதி இன்று நாம் வாசிக்க கேட்ட இயேசுவும் தோமாவும். இந்த 3ம் அல்லது மகதலா மரியா, சீடர்கள், தோமா, இவர்கள் உயிர்ப்பின் பற்றி சந்தேகப்படவில்லை. இது ஒரு அனுபவமாக இருந்ததால், உயிர்ப்பு என்பது ஒரு மாபெரும் அனுபவம், நடக்காத ஒன்று நடந்ததால் அவர்கள் இதை எப்படி பிறருக்கு வெளிக்கொண்டு வருவது, இதை எப்படி பிறருக்கு சொல்லி பிறரை நம்ப வைப்பது
என்பதில்தான் அவர்கள் கலக்கமுற்றிருந்தார்கள். ஏனென்றால் இது நடைபெறாத ஒன்று. இறந்தவர் யாரும் உயிர்த்ததில்லை, உயிர்த்ததாக வரலாறும் இல்லை. ஆகவே இந்த உயிர்ப்பின் அனுபவத்தை பிறருக்கு பறைசாற்றுவதில் தான் அவர்கள் தடுமாறி போனார்கள். அதனால் அவர்கள் ஏமாற்றம் அடைந்தார்கள். அவர்களுக்குள் அச்சம், பயம், தயக்கம் இருந்தது. இதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆக உயிர்ப்பின் மீது அவர்களுக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆண்டவர் மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதை சொல்லுவதிலும் அதை பிறர் ஏற்றுக்கொள்வதிலும் இருந்த சிக்கல்கள் தான் அவர்களை பயமுறுத்தியது. சற்று விரிவாக பார்ப்போம். முதல் கதாபாத்திரம் உயிர்த்த இயேசுவும் மகதலா மரியாவும். இயேசுவின் உடலை கைப்பற்றி அவருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு விதமான உடலை பற்றிய கவலையோடு, இறந்த இயேசுவின் உடலை அந்த கல்லறையை யார் திறப்பார்கள், எப்படி அந்த உடலை எடுத்து சென்று என்ன செய்வது என்பதில் கண்ணும் கருத்துமாக, கவலையாக, ஏமாற்றம் நிறைந்தவளாக, பதட்டம் நிறைந்தவளாக மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். சென்றவர் இயேசுவின் உயிர் பெற்றிருக்கிறார் என்பதை அறிந்தவுடன் அவளுக்கு சந்தோஷம். அது ஒரு அனுபவம். அந்த அனுபவம் அவளை மகிழ்ச்சிக்கு இட்டு சென்றது. ஆகவே அந்த மகிழ்ச்சியின் அனுபவத்தை தான் அவள் ஓடோடி சென்று சீடர்களிடம் சொல்லுகிறார். இதைத்தான் நாம் என்ன என்று சொல்லுகிறோம், அவளுடைய அந்த கவலை மகிழ்ச்சியாக மாறி அந்த மகிழ்ச்சி அவளை சாட்சியாக மாற்றியது. கவலை அவளை சாட்சியாக மாற்றியதை நாம் பார்க்கிறோம். மேரி கோஸ் ஃப்ரம் சாரோ டு பேர் விட்னஸ். ஆகவே இந்த கவலை மாறி அவள் சாட்சி சொல்லக்கூடிய விதத்தில் அவளுக்கு இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. உயிர்ப்பின் மீது அவள் சந்தேகப்படவில்லை. அதை எடுத்து சொல்லுவதில் தான் அவளுக்கு சிக்கல் இருந்தது. அதை எடுத்துக்கொள்ளுகின்ற அதை கேட்டவர்களிடம்தான் இந்த சிக்கல் இருந்தது. இரண்டாவதாக நாம் பார்ப்பது, இரண்டாவது கதாபாத்திரம் சீடர்கள். மூடிய கதவுக்குள் இன்று நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய நற்செய்தியில் அச்சத்தோடு சீடர்கள் உள்ளிருந்தார்கள். இந்த அச்சத்திற்கு காரணம், உயிர்த்து விட்டார் என்று இவர்கள் சொல்ல மக்கள் ஏளனம் செய்கிறார்கள், புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள், இது எப்படி நடக்கும் என்கிறார்கள், பைத்தியக்காரனுங்க என்று சொன்னார்கள். இவையெல்லாம் சொல்லப்படவில்லை. ஆனால் இப்படித்தான் சொல்லியிருப்பார்கள், இப்படித்தான் பேசியிருப்பார்கள். ஏனென்றால் இது ஒரு புரியாத புதிர். இறந்தவர் யாரும் உயிரோடு வந்ததை பார்த்ததில்லை. ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள் என்பது ஒரு பைத்தியக்காரத்தனமாக நினைத்திருப்பார்கள். இந்த 12 பேர் தான் அவரோடு இருந்தாங்க, இப்போ 11 பேரை உள்ளே உட்காந்துருக்கானுங்க என்று மக்கள் அவர்கள் ஏளனம் செய்திருக்கக்கூடும். ஏனென்றால் இதே மக்கள் தான், நீ கடவுளின் மகனானால், மானிட மகனானால் இறங்கி வா, நம்புகிறோம் என்று சொன்னார்கள். அவர் இறங்கி வரவில்லை, உயிர்த்தே வந்திருக்கிறார் என்று சொன்னால் இன்னும் எவ்வளவு மோசமாக இருக்கும் என்று எண்ணிப்பாருங்கள். ஆகவே அவர்கள் தடுமாறி போகிறார்கள், வெளியே போக அச்சப்படுகிறார்கள், கூனி குறுகி போகிறார்கள். ஆகவே இறுதியாக அவர்களுக்கு நற்செய்தி சொல்லப்படுகிறது. என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூடியிருந்த கதவுக்குள் வந்து உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லி அந்த அமைதியோடு கூட அவர்களை தூதுரை பயணத்திற்காக, தூது அறிவிப்பவர்களாக, பணி வாழ்விற்காக அவர்களை தயாரித்து அவர்கள் மேல் ஆவியை ஊதி, நீங்கள் சென்று இந்த நற்செய்தியை, மன்னிப்பின் செய்தியை உலகுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அதாவது டிசைபிள்ஸ் கோ ஃப்ரம் ஃபியர் டு மிஷன். பயத்திலிருந்து தெளிவு பெற்று இந்த நற்செய்தியை, உயிர்ப்பின் அறிவிப்பை, மகிழ்ச்சியான செய்தியை மக்களுக்கு சொல்வதற்கு தயாராக புறப்படுகிறார்கள். பணி வாழ்வை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். தயக்கமின்றி வெளியே செல்வதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள். இது இரண்டாவது. மூன்றாவது கதாபாத்திரமாக நாம் பார்க்கின்ற கதாபாத்திரம், நாம் வழக்கமாக சொல்லுகின்ற சந்தேக தோமா. இந்த சந்தேக தோமாவும் நமக்கு ஒரு பாடம் சொல்லித் தருகிறார். இது நேர்மறையாக அவரை பற்றியே சொல்வதைப் போல இருந்தாலும் இது அவருக்காக மட்டும் சொல்லப்படவில்லை. இந்த கணிப்பொறி உலகில் வாழ்கின்ற உங்களுக்காகவும் நமக்காகவும் ஒரு பரந்த அளவிலே இது சொல்லப்படுகிறது. தோமையாரை போல சந்தேகம் கொண்ட அனைவரையும் இது குறிக்கும், அவர் குறிப்பார். ஆகவே இது
யாரெல்லாம் நிரூபித்து காட்டுங்கள், ப்ரூஃப்ஸ், சாட்சியோடு நம்புவேன், இல்லை என்றால் நம்ப மாட்டேன் என்ற சித்தாந்தத்திற்கு தங்களையே கட்டுப்படுத்தி வாழுகின்ற பலரை குறிக்கும். யதார்த்தமாக சொல்லணும்னா, நான் பார்த்தா தான், என் கண்ணால் நான் கண்டா தான் நம்புவேன், என் காதால் நான் கேட்டால் தான் இது ஓகேன்னு சொல்லுவேன், இல்லைன்னா இல்லை என்ற ஒரு குறுகிய சித்தாந்தத்திற்குள் நிரூபிக்கப்பட வேண்டும், சாட்சிகளோடு அனைத்தும் எடுத்து சொல்லப்பட வேண்டும் என்ற ஒரு மனநிலை உள்ளவர்கள். இது நம்முடைய அன்றாட வாழ்வில் எவ்வளவு இருக்கிறது என்று எண்ணி பாருங்கள். உனக்கு நான் எனக்கு நீ என்று சொல்லக்கூடிய அருமையான கணவன் மனைவிக்குள் எத்தனை முறை இந்த போட்டி நடைபெறுகிறது என்று பாருங்கள். நீ சொல்லலைங்கிறத நிரூபித்து காட்டு. என்னங்க நான் அப்படி சொல்லியிருப்பேனா, உங்களுக்கே தெரியாதா, அதெல்லாம் விட நீ சொல்லலைங்கிறத நிரூபித்து காட்டு. அதற்கான பழைய காலங்களில் கைகளில் நெருப்பை ஏற்றுவது, சுடுதண்ணி ஊற்றுவது என்று ஏராளமானதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு குறுகிய மனப்பான்மை நம்மிடம் இருப்பதை பார்க்கிறோம். நிரூபிக்க வேண்டும். நான் இல்லை என்று சொல்லவில்லை, நீங்கள் சொல்வதை நான் இல்லை என்று சொல்லவே இல்லை, மறுக்கவில்லை, ஆனால் எனக்கு அதை நிரூபித்து காட்டுங்கள் என்று ஒரு பிடிவாத குணம், வரட்டு கௌரவம் அவரிடம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது போன்ற ஒரு நிகழ்வை நாம் திருத்தூதர் பணிகள் 12வது அதிகாரத்தில் இப்படித்தான் பார்க்கிறோம். யாக்கோபும் சிறையில் அடைக்கப்பட்டவுடன் யாக்கோபு சிறையில் அடைக்கப்பட்ட அந்த நிகழ்வைத்தான் சொல்லி, அந்த நிகழ்வுக்கு பிறகு இறந்த பிற்பாடு இயேசு பேதுரு எப்படி சிறையிலே அடைக்கப்பட்டார், யாக்கோபு இறந்ததும் பேதுரு மீட்கப்படுவதும், சிறையிலிருந்து மீட்கப்படுவதும் அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கும். இந்த பேதுரு சிறையிலிருந்து வெளிவருகின்ற அந்த நிகழ்வை லூக்கா பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் அனைத்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு, அதில் வந்த அனைத்து நிகழ்வுகளையும் அப்படியே கோர்வையாக கோர்த்து இது பேதுருவுக்கும் நடந்ததைப் போல சொல்லுவார். ஃப்ரேசாலஜி, அவருடைய வார்த்தைகள் அனைத்தும் பேதுரு சிறையில் இருந்தது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்லறையில் அடக்கப்பட்டதைப் போல, பாடுபட்ட துன்பங்கள், வேதனைகள் அனைத்தும் இயேசுவைப் போலவே பேதுருவும் சிறையில் இருந்து வெளிவந்தது ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததற்கான சாட்சி என்பதை தன்னுடைய வார்த்தைகள் வழியாக இந்த அதிகாரத்திலே லூக்கா தெளிவாக சொல்லுகிறார். இயேசுனுடைய பாடுகளுக்கு என்ன வார்த்தைகளை பயன்படுத்தினாரோ, அவர் வெளிவருவதற்கு, உயிர்த்ததற்கு என்ன வார்த்தைகளை பயன்படுத்தினாரோ, அதே போன்றுதான் கிரீக் மூலத்திலே மீண்டும் அதே வார்த்தைகளை பேதுருவுக்கு சொல்லி, பேதுருவும் ஒரு புதிய வாழ்க்கைக்கு உயிர்த்திருக்கிறார் என்று இந்த நிகழ்விலே சொல்லுகிறார். அந்த நிகழ்வை பாருங்கள், மிக அழகாக நாம் பார்க்கிறோம். திருத்தூதர் பணிகள் 12வது அதிகாரம் 13-16 வரை இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அவர் யாவற்றையும் புரிந்து கொண்டு, அவர் என்பது பேதுரு சிறையிலிருந்து வெளிவந்ததை புரிந்து கொண்டவராய் மார்க் எனப்படும் யோவானின் தாயாகிய மரியாவின் வீட்டிற்கு போனார். அங்கே பலர் ஒருங்கிணைந்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். இவருடைய மீட்புக்காகத்தான், இவருடைய விடுதலைக்காகத்தான் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அவர் வெளிக்கதவை தட்டிய போது ரோதி என்னும் பெயருடைய பணிப்பெண் தட்டியது யாரென பார்க்க வந்தார். அது பேதுருவின் குரல் என்பதை உணர்ந்ததும் மகிழ்ச்சியால் வாயிலை திறக்காமல் உள்ளே ஓடி பேதுரு வாயில் அருகே நிற்கிறார் என்று அறிவித்தார். அந்த மகதலா மரியாவை போல ஓடி போய் தன்னுடைய சீடர்களிடம் சொல்லுகிறார், பேதுரு கதவிலே நிற்கிறார், உயிர்த்து வந்திருக்கிறார், சிறையிலிருந்து வெளியே வந்து விட்டார் என்று அந்த நற்செய்தியை சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள். சீடர்களைப் போலவே இந்த நிகழ்வு இருக்கும். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அவரை நோக்கி உனக்கு பித்து பிடித்து விட்டதா என்று கேட்டார்கள். ஆனால் அவர், அந்த பெண்மணி, அது உண்மையே என வலியுறுத்தி கூறினார். அதற்கு அவர்கள், அது அவருடைய வானதூதராய் இருக்கலாம், ஏற்க முடியல, வர முடியும் நம்பலை, உயிர்த்து மீண்டும் அந்த சிறையிலிருந்து அவர் வந்திருக்கிறார், இயேசு உயிர்த்து வந்திருக்கிறார் என்பதை இன்னும் தடுமாறி கொண்டிருந்தார்கள். ஆகவே அவளை, அந்த நிகழ்வை லூக்கா அழகாக சொல்லுகிறார். பேதுரு விடாமல் தட்டி கொண்டே இருந்ததால் கதவை திறந்தபோது அவர்கள் அவரை கண்டு மலைத்து போயினர். அதே வார்த்தைகளை நாம் ஆண்டவருடைய வாழ்க்கையில் பாடு, மரணம், உயிர்ப்பிலை பார்க்கலாம். ஆகவே இது ஒரு அருமையான அனுபவம். இந்த அனுபவத்தை வைத்துத்தான் அவர்கள் பேசினார்கள். இந்த அனுபவத்தை தான் அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னார்கள். அவர்கள் வந்த பொழுது, அந்த இயேசு இல்லாத பொழுது தோமா என்ன சொன்னார் என்பதை பார்த்தோம். இப்பொழுது தோமா நமக்கு சொல்லுகின்ற பாடத்தை சொல்லுகிறேன்.
2 பாடங்களை சொல்லுகிறார். ஒன்று நான் போட்டிருக்கின்ற தலைப்பு, தொடாமலே தொட்ட நம்பிக்கை. அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விழாவை போய் கைகளை விடவில்லை, விரல்களில் அவருடைய கை தழும்புகளிலே சென்று தன்னுடைய விரலை இடவில்லை, விட்டதாக நமக்கு சொல்லப்படவில்லை. ஆகவே அவரை பார்த்த மாத்திரத்தில் அவரை தொடாமலேயே ஒரு புது வாழ்வை தொட்டார். இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம். இதைத்தான் இறை இரக்கத்தின் பாடம் என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் உயிர்த்த ஆண்டவர் மிகவும் மென்மையாக, தன்மையாக, தோமா மனம் புண்படாதவாறு மிகவும் பக்குவமாக அவரது கேள்விகளுக்கு, அவருடைய ஐயப்பாட்டிற்கு, சந்தேகத்திற்கு பதில் சொல்லுகிறார். என்ன அருமையான ஆண்டவர் என்று பாருங்கள். தோமா, நீயா இப்படி சொல்லுகிறாய் என்றெல்லாம் அவரை கடிந்து கொள்ளவில்லை. மிகவும் மென்மையாக, தன்மையாக அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அழுத்தமான அனுபவமாக இவருக்கு மாற வேண்டும். இவர் இதிலிருந்து வெளியிருந்து பல நாடுகளுக்கு சென்று இதை போதிக்க வேண்டும் என்பதற்காக மிகவும் அழுத்தமாக அவரது கேள்விகளுக்கு, ஐயப்பாட்டிற்கு, சந்தேகத்திற்கு இயேசு மிகவும் மென்மையாக பதில் தருகிறார். கோபப்படவில்லை, ஆத்திரப்படவில்லை, ஆவேசப்படவில்லை, அவரை அவமானப்படுத்தவில்லை. அதனால்தான் இந்த வாரத்தை இறை இரக்கத்தின் வாரம் என்று கூறுகிறோம். இப்படி நம்முடைய உறவு வாழ்க்கை இருந்தால் எப்படி இருக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். இதுதான் நமக்கு அவர் சொல்லுகின்ற பாடம். ஒரு சின்ன தப்பு, தவறு அல்லது கேள்விப்பட்டதை வைத்து என்ன என்ன ஆட்டம் போடுறோம். நீ சொல்லிட்ட இப்படி, அப்படி சொல்லிட்டா, அவன் சொல்லிட்டா, அவன் பண்ணிட்டான், குடும்பத்தை 2 ஆக்குறனா இல்லையா பாரு, உண்டுன்னு ஆக்குறனான்னு பாரு, அவமானப்படுத்துறனா இல்லையா பாரு. எவ்வளவு how many challenges we give. குடும்பத்தை வீணடித்தாலும் பரவாயில்லை என்று என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் அள்ளி விட்டு ஒருவரை அவமானப்படுத்துகிறோம். அதனால்தான் நம்முடைய குடும்பங்கள் வீணாகி போகிறது. இந்த இறை இரக்கம் ஆண்டவரிடமிருந்து அந்த மனநிலை, அந்த புனித தோமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சூழலை அவர் நமக்கு தருகிறார். ஆகவே now தோமா goes from doubt to faith. தொடாமலேயே ஒரு புது வாழ்வை தொடுகிறார். ஒன்று. இரண்டாவது, நீ என்னை கண்டு விசுவசிக்கிறாய், காணாமல் விசுவசிப்பவர்களே பேறு பெற்றவர் என்று உங்களையும் என்னையும் இந்த கணிப்பொறி உலகில் உள்ள நம்மை இந்த வாழ்வுக்கு அழைக்கிறார். நாம் யாரும் ஆண்டவரை கண்டதில்லை, உயிர்த்த ஆண்டவரையும் கண்டதில்லை, ஆனால் அனுபவித்திருக்கிறோம். இந்த அனுபவம் நம்மை வழிநடத்த வேண்டும், நம்முடைய உறவுகளை பலப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலேயே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று சொல்லுகிறார். குடும்ப வாழ்வும் அப்படித்தான். ஒருவரை புரிந்து கொண்டு ஏற்று உறவில் விரிசல் இல்லாமல், இல்லறம் துணவரம் தனியறம் எல்லாரத்திலும் உறவில் விரிசல் இல்லாமல் புரிந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு நல்ல மென்மையான மனநிலையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி வாழ வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படித்து முடிக்கிறேன். 11 ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 11வது அதிகாரம் 29வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வது இல்லை. இல்லறம் துறவரம் தனியறம் வாழ்வதற்கு ஏராளமான அருள் வளங்களை தந்திருக்கிறார். இதயராஜ், நீ நல்ல ஆளுன்னு நினச்சேன், ஆனால் நீ ஒரு மோசமான ஆளாக இருக்க, நீ ஒரு ரவுடிசம் பண்ணுற, நீ திருட்டுத்தனம் பண்ணுற, உன்னை என்ன செய்கிறேன் பார், உன்னை அழிக்கிறேன், உன்னை அழ வைக்கிறேன் பார் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் அல்ல அவர். கொடுத்த அழைப்பையும் விடுத்த அருள் வளங்களையும் இந்த கிரீக் மூலம் சொல்லுகிறது, திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாதவராக இருக்கிறார். இட்ஸ் நாட் இன் இஸ் நேச்சர். கொடுத்ததே திரும்பி கொடு, நீ சரியில்லை நான் வாங்கிக்கிறேன், போ, அவமானப்படுத்துகிறேன், உன்னை அழ வைப்பேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். இறை இரக்கத்தின் ஆண்டவர். நம்பாத அந்த தோமையையும் கூட இதோ பார், வா, சந்தோஷமாக ஐயம் கொள்ளாதே என்று சொல்லுகின்ற அருமையான ஆண்டவர். இதைத்தான் ஆண்டவர் நம்முடைய குடும்ப வாழ்விலும் எதிர்பார்க்கிறார். விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் வளங்களையும் ஒரு நாளும் திரும்ப பெற முடியாதவராக இருக்கின்ற அந்த தெய்வத்திடம் ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க வேண்டும் என்று நம்புவோம். இந்த வாழ்வு கருவறை டு கல்லறை ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு மகிழ்வோடும் நிறைவோடும் இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். உறவுகளிலே விரிசல் இருந்தாலும் அதை புரிந்து கொண்டு இறை இரக்கத்தோடு ஆண்டவர் நம்மை வழி நடத்துவதைப் போல ஒருவரை, குடும்பத்தை, குழந்தைகளை, நண்பர்களை, உறவினர்களை வாழ வைத்து அழகு பார்ப்போம். வீண் பிடிவாதங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள், இவைகளெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவரைப் போல அவரை வாழ வைப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு கருவறை டு கல்லறை.
டு டூம் ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். வாழ்ந்த அன்பு அன்னை வேளாங்கண்ணி தாய் நம் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்டகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லி வழி நடத்துகின்ற உயிர்த்த ஆண்டவரிடம் நமக்கு தேவையான விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிப்போம். அமைதியின் தெய்வமே எம்மிறைவா, இறை வேண்டலிலும் அப்பம் விடுவதிலும் நட்புறவிலும் நிலைத்திருந்த தொடக்க கால கிறிஸ்தவர்களைப் போல திருச்சபையின் தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உலகிற்கு உமது அன்பை எடுத்துரைக்கும் நல் தூதுவர்களாய் வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியை நிலைநாட்டும் இறைவா, நாட்டில் நடைபெற இருக்கும் தேர்தல்களில் மக்கள் பொறுப்புணர்வோடு வாக்களிக்கவும், சமூக நீதியையும் அமைதியையும் பேணி காக்கும் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கப்படவும் தூய ஆவியானவர் தாமே வழிகாட்ட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் ஊற்றே எம் இறைவா, ஒரே மனதோடு கூடி உம்மை போற்றிய தொடக்க கால நம்பிக்கையாளர்களைப் போல குன்றாத எதிர்நோக்குடன் பகிர்தலிலும் ஜபத்திலும் நிலைத்திருந்து உண்மையான அன்பிற்கு சான்று பகர எங்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, உம் அன்னையின் திருத்தலம் நோக்கி திருப்பலியில் பங்கேற்று ஜெபிக்கும் நல்ல உள்ளங்களையும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாக ஜெபிக்கும் அனைவரையும் இறை அருளால் நிரப்பி உமது இரக்கத்தை பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம ஒவ்வொருவரின் தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காகவும் நாம முன்வந்து யாருக்கெல்லாம் வேண்டிக் கொள்கிறோம் என்று சொன்னோமோ அவர்களுக்காகவும் அவருடைய வாழ்க்கை சூழலோடு கூட சேர்த்து ஜெபிப்போம். இந்த வாரம் முழுவதும் தங்களது பிறந்த தின விழாவையும் திருமண நாளையும் நினைவு கூறக்கூடிய சகோதர சகோதரிகளை, குடும்பங்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்காகவும் மன ஒற்றுமை இல்லாமல் தடுமாறுகின்ற தம்பதியர்களுக்காகவும் சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். வேலையில்லா திண்டாட்டத்தினாலும் போதைகளுக்கும் அடிமையாக இருக்கக்கூடியவர்களை இறைவன் வழி நடத்த வேண்டும் என்று அவர்களுக்காகவும், ஒருவேளை நம் குடும்பங்களில் அப்படி யாராவது இருந்தால் சிறப்பான கவனம் செலுத்தி அவர்களுக்காக ஜெபிப்போம். உடல்நலம் குறைந்திருக்கின்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம்.
இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்த கரம் பற்றி வழி நடத்துகிறவருமாகிய நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கையாக என்னை தருகின்றோம். உம் கரத்தில் வாழ நாடும் விளைகின்றோம். இரக்கம் விரும்பும் பரமனே எம்மை அழைக்கின்றோம். காணிக்கையாக எம்மை தருகின்றோம். உம் கரத்தில் வாழ நாடும் விளைகின்றோம். காணிக்கையாக எம்மை சகோதரிகளே, சகோதரர்களே, மகிழ்வோடும் நிறைவோடும் நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, புது பிறப்படைந்தவும் மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புது பிறப்ப பெற்ற இவர்கள் என்றென்றும் உள்ள பேரின்பத்தை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் இவ்விடத்திலும் சிறப்பாக வாரத்தின் முதல் நாளாகிய இன்று அன்னையினுடைய திருத்தலத்திலிருந்து நாங்கள் உம்மை போற்றுவது, உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனி சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தரோடு நாங்களும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே,
நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர், எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். கூடி ஜெபிக்கின்ற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனும் என்றும் எங்களை வழி நடத்துகிறவருமாகிய நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. இறையிறக்கத்தின் ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்களுக்கு மகிழ்வையும் நிறைவையும் தந்து வழிநடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எனக்கு எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், ஏக ஆன்மா நலமடையும். நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. உயிராகவா என் உணவாகவா, விருந்தாகவா திருவிருந்தாகவா, உயிராகவா என் உணவாகவா, விருந்தாகவா திருவிருந்தாகவா. நீரே உணவு, நீரே உணவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, பாஸ்கா அருள் அடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டுள்ளோம். அதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you.
through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. அருள் நீரை மரியே, இறைவனின் தாயே, உன் பதம் நாடி வந்தோ. என் குறை தீர்ப்பாய் நம்பியே வந்தோம், பரிந்துரை செய்